காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பிடித்தம் செய்யப்பட்ட ஊதியத்தை தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழகம் முழுவதும் ஒருநாள் மறியல் போராட்டம் நடத்தி வந்தனர். அதன் ஒரு பகுதியாக கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராகவும் அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போராட்ட குழுவினர் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், ஊதிய முரண்பாட்டை களைதல் வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், காலம் முறை ஊதியம் வழங்க வேண்டும். தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்தனர். அதற்கும் தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் வருகின்ற பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக போராட்ட குழுவினர் தெரிவித்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்டோர் திரண்டு மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் கால வாக்குறுதியிலே தெரிவித்த தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை முற்றாக ரத்து செய்து மீண்டும் அந்த பழைய பென்ஷன் திட்டத்தையே தர வேண்டும் என்கின்ற அவர்களுடைய தேர்தல் கால அறிக்கையை உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையிலே எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும். 3வது கட்டமாக பிப்ரவரி 5லிருந்து 9ஆம் தேதி வரை நாங்கள் அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க இருக்கிறோம். 10ஆம் தேதி வேலை நிறுத்த மாநாட்டை நடத்த இருக்கிறோம். பிப்ரவரி 15ஆம் தேதி இந்த அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் வகையில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை செய்கிறோம். இருந்தும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் கேட்டு எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அறிவித்தபடி பிப்ரவரி 21ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசு அலுவலகங்களும் இயங்காது, எந்த பள்ளிகளும் இயங்காது, எந்த கல்லூரிகளும் இயங்காது. ஒட்டுமொத்த காலவரையற்ற போராட்டத்தை எங்களுடைய